எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் மீண்டும் நான் தியானிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். என்ன ஸ்பெஷலா நான் சொன்னேன்னா, அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு இங்க தான் லாஸ்ட் லைன் மட்டும் தான், உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உனக்கு என்ன தேவைன்றதை அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கையை பிடிச்சிங்க, அப்போ நான் சொல்கிறத சொல்லுங்க. கையை பிடிச்சிங்க, சும்மா ஒவ்வொருத்தர் கை பிடிங்களேன், இல்லை 2-3 பேர் கூட பிடிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கை வச்சிங்களேன். அதனால வாயை மூடிக்கிட்டு அமைதியாரு. அப்படியா சொன்னாங்க? அல்லேலூயா. சரி, ஓகே, கை விட்டுருங்க. நாம புலம்புவதை விட்டு விட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும். நான் அநேக காரியங்களையும் நான் கற்றுக் கொடுத்தேன். என்னன்னா, நான் சமீப காலமாய் ஆண்டவரிடத்துல நான் சொல்லி கேட்டு இது வேணும் ஆண்டவரே நான் கேட்கறதே கிடையாது. இப்ப என்ன நான் மாத்திக்கிட்டேன், என்னன்னா, என்ன பாதுகாக்க தானியேலு போல ஒரு வல்லவரா இருந்தார்னா, எனக்காக சிங்கத்தின் வாயை கட்டுவாரு. என்ன பாதுகாக்க வேணும் என்று சொல்லி நான் தப்பே பண்ணாலும் என்ன பாதுகாக்கணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா, நான் அவரை துதிச்சுட்டு இருந்தேன்னா, என் துதி சத்தம் அவர் காதுகளுக்கு போச்சுன்னா, மீன் வாயை கூட டைஜஷன் ஆகாம பாதுகாப்பா நம்மளை செக்குழா வைப்பார். புரிஞ்சா ஆமேன்னு சொல்லலாம். நாம தேவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம தவறே செஞ்சிருந்தாலும், பிரச்சனைகளே பண்ணியிருந்தாலும், தேவனை துதிக்க நாம் இருந்தோம்னா, தாவீதை பாதுகாத்தது போல உங்களை எண்ணி அவர் எவ்வளவு பாதுகாக்க முடியும். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களை துன்பப்படுத்தினவர்கள் மத்தியில துதித்த பொழுது தேவன் இறங்கி கட்டுகளை உடைக்க அவரால் முடியும்னா, இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவனுடைய சமத்தை துதிக்கிற பொழுது கட்டுகள் உடையும். நாம கட்டுகள் உடையணும்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இன்னது வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா.